விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல விவசாய அடையாள அட்டை கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்த்துடணும். அந்த விவசாய அடையாள அட்டை மூலயமா விவசாயிகள் அவங்களுக்கு ஏற்ற மானிய திட்டங்கள் மற்றும் அரசாங்க திட்டங்களுக்கு எல்லாம் அந்த அடையாள அட்டை மூலயமாவே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடணும். அதுக்கு அந்த அட்டையை எப்படி விண்ணப்பிச்சு அரசாங்கத்திடம் இருந்து வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை தடவை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விவசாய அடையாள அட்டை நம்மளோட ஆதார் கார்டு போலதான், ஆதார் அட்டை போலதான். இது பிரத்யேகமா விவசாயிகளுக்கான அடையாள அட்டை. இது மூலயமா விவசாயிகளோட எல்லா விவரங்களும் அரசாங்கத்தோட இணைக்கப்படும். இந்த அட்டையில விவசாயிகளோட முழு விவரங்கள், அதாவது விவசாயிகள் எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல எந்தெந்த பயிர்கள் அவரோட வயல்ல இது வரைக்கும் பயிரிட்டு இருக்காரு, என்னென்ன வேலைகள் அவர் பார்த்திருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் அரசாங்கத்திடம் இது மூலயமா இணைச்சிருவாங்க. ஸோ இந்த இது மூலயமாலும் இந்த எண்ணெய் விவசாய அடையாள எண் இருக்கும் அந்த அட்டையில. இந்த எண்ணை வச்சு விவசாயிகள் எந்த ஒரு மானிய திட்டங்கள் அரசாங்க திட்டங்களுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விவசாய அடையாள அட்டையை எப்படி வாங்குறது, எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்காண்டி அரசாங்கத்துல இருந்து முகாம்கள் அந்தந்த ஊர்ல போடுறாங்க. இந்த முகாமானது எங்க நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலகம் இல்லாட்டி பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லா ஊர்லயும் இருக்கும். எல்லா கிராமங்கள்லயும் எல்லா ஊர்கள்லயும் இருக்கும். இந்த எல்லா ஊர்கள்லயும் இருக்க இந்த கிராம நிர்வாக அலுவலகம், அது இல்லாம பஞ்சாயத்து ஆபீஸ்ல இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகாமுக்கு நம்ம விவசாயிகள் போய் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறது மூலயமா விவசாயிகளுக்கு அந்த அடையாள அட்டை அரசாங்கத்துல இருந்து வழங்குவாங்க. இந்த முகாமுக்கு போறப்ப விவசாயிகள் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும், எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் அட்டையை எடுத்துட்டு போகணும். அது போக உங்களோட நில உரிமை ஆவணங்கள்னா உங்களோட பட்டா, சிட்டா, இந்த 2 ஆவணங்களையும் எடுத்துட்டு போகணும். அது போக உங்களோட கைபேசி. இந்த கைபேசியானது நீங்க அந்த ஆதார் அட்டையில என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுல இணைக்கப்பட்ட அந்த கைபேசி தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா அதுல ஒரு குறுஞ்செய்தி ஓடிபி வரும். அதை பார்த்துதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 இது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் நான் சொல்றேன், நில உரிமை ஆவணங்களான பட்டா மற்றும் சிட்டா, அது போக ஆதார் அட்டை, அது போக ஆதார் அட்டை கூட இணைக்கப்பட்ட மொபைல், அதாவது இந்த மொபைல் போனை விவசாயிகள் எடுத்துட்டு போகணும். இந்த 3 எடுத்துட்டு போய் கிராம நிர்வாக அலுவலகத்துல போய் நீங்க உங்களோட விவரங்களை சொல்லி நீங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறது மூலயமா உங்களுக்கு இந்த விவசாய அடையாள அட்டையை வீட்டுக்கே சேர்ந்துரும். ஸோ இந்த விவசாய அடையாள அட்டையை வச்சு நீங்க உங்களோட எந்த ஒரு அரசு மானிய திட்டத்துக்கும் இந்த விவசாய அடையாள எண் அந்த அட்டையில இருக்க அந்த எண்ணை வச்சேவும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த எண்ணெய் போட்டாலேயும் அந்த விவசாய பத்தின எல்லா தகவலும் அரசாங்கத்திடம் இணைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட விவசாயம் பண்ணும் அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அனைவரையும் இந்த விவசாய அடையாளத்தை விண்ணப்பிச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.